வெளியே வந்தா எங்க கூட்டு வெளிப்பட்டுருமோன்னு உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல. அப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதே உன்னை காப்பாத்துதான். என் அக்கா கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் எடுத்து நீ திரண்ட காசை அடைக்க போற. இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? அம்மா, இப்ப எதுக்கு நீ இங்க நின்னு கத்திட்டு இருக்க? இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது. உனக்கு தைரியம் இருந்தா என் அப்பா கிட்ட போய் கேளு. அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. அதான் இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. தெரிஞ்சுக்கிட்டல, முடிஞ்சா போய் பேசு. பாத்துமா, உன் அக்காக்கு இன்னும் கல்யாணம் நடந்து முடியல. அது ஞாபகம் இருக்குல்ல? பாடி டேய், நீங்க என்னடா பண்ற? ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? டேய், என்னடா திடீர்னு மனசாட்சி பத்தெல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? நீ திருடின பணத்துக்கு அப்பத்தா ஒரு குடும்பத்தையே ஏமாத்தி காசை வாங்கி அதை கட்ட பாக்குது. நீயும் கூச்ச நாச்சமே இல்லாம அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா இருக்கலாம்னு பாக்குற. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்டா கொஞ்சம் கூட உன் முகத்துல பயமே இல்லையடா? திமிரா பேசிட்டு இருக்க. நான் ஏன்டா பயப்படணும்? இப்ப இந்த விஷயத்த அந்த பொண்ணு பிரச்சனையாக்குச்சுன்னு வை, நிக்க போறது அவ அக்கா கல்யாணம் தான். பயப்பட வேண்டியது அவதான். நீ எல்லாம் என்னடா ஜென்மம்? அவங்கள பார்த்தா கொஞ்சம் கூட உனக்கு பாவமா இல்லையாடா? பாவமா? யாரு அவங்களா? டேய் போட. அவங்களே அந்த பொண்ணுக்கு இருக்கிற குறைக்கு மாப்பிள்ள கிடைக்கலன்னு உக்காந்து கிடந்தாங்க. ஏதோ அவங்களுக்கு நம்ம மனோ மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுனால அவங்க தான்டா சந்தோஷப்படணும். டேய், அவங்களுக்கு நம்ம நல்லது தான்டா பண்ணிருக்கோம். எதிரா நல்லது? அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு சேர்த்த நகையும் பணத்தையும் உன்னைய மாதிரி ஒரு திருட்டு பயலுக்கு எடுத்து கொடுக்கறது நல்லதாடா? டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்க? ஆமா, உனக்கு என்ன வேணும்? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றாங்க. நாளைக்கு கல்யாணம். அந்த சந்தோஷத்தை கூட அவங்கள அனுபவிக்க விட மாட்டேங்கிறீங்களா? என்னடா நீ என்ன அந்த குடும்பத்தால் மாதிரியே பேசிக்கிருக்க? இங்க பாரு, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். பேசாம போடா. எதுடா சம்மந்தம் இல்லாத விஷயம்? உன்னைய மாதிரி ஒரு திருட்டு பய பண்ண வேலைக்கு ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்துவீங்க. அத பார்த்துட்டு நான் ஒதுங்கி போவேன்னு நினைச்சியா? ஏய், ஓவரா பேசுற. வர கோவத்துக்கு ஒண்ணு.